தனுசு ராசிக்காரங்க மனசை மட்டும் தளர விடாதீங்க. விடியாத இரவுள்ள வினையில்லாத மனிதர் இல்லைன்னு சொல்லுவாங்க. காலம் பூரா நம்ம தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட போகிறதும் இல்லை. கிரகம் இப்போ அஷ்டமத்தில் சுற்றுறதால இந்த ஆடி மாதம் கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். ஆனால் முறையாக தெய்வ வழிபாடையும் எளிமையான ஒரு பரிகாரம் இருந்துட்டா வர்ற வம்பு தும்பாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரி செலவாக இருக்கட்டும், குடும்பத்தில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தனுசு ராசிக்கு இருக்குது. என்ன ஒன்று, அகலக்காலங்கிறது இந்த நேரம் வைக்கிறது வேண்டாம். புதுசாக பெருசாக ஒரு முதலீடு செஞ்சு கடை வைக்கிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, புது வண்டி வாங்குறதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் வேண்டவே வேண்டாம். ஆடி மாதத்தில் அஸ்வாரம் போடாதம்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக எதையும் தொடங்குறத தள்ளி போட்டுக்கிறது பரவாயில்ல. மற்றபடி வண்டி வாங்குறத விட வச்சிருக்கிற வண்டியை பட்டி பார்த்து சர்வீஸ் பண்ணி பற்றிக்கிறது பரவாயில்ல. தொழிலில் பார்த்தாலும் புதுசாக கை வைக்காமல் இருக்கிற வியாபாரத்தை கடன் இல்லாமல் ஓட்டிக்கிட்டாலும் இந்த நேரம் அருமையாக இருக்குது. ஆனால் திருமண பேச்சுவார்த்தை ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் பொண்ணு பார்க்குறது, வரன் பேசி முடிக்கிறது, நிச்சயம் பண்ணுறது இந்த மாதம் கடைசியில் நல்ல நேரம் கூடி வரும். ராசநாதனோட பார்வை இருக்கிறதால நல்ல இடத்துல இருந்து வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லைன்னு ஏங்கின தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இனி வர்ற நாளெல்லாம் நல்ல செய்தி வர்றதுக்கான அறிகுறி ரொம்ப அருமையாகவே இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு சரியாக போய் வழிபாடு பண்ணிட்டு வர பாருங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் தான். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்த விஷயம் இல்லாமல் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக பாதிப்பு தராது. கிரகத்தோட பார்வை கொஞ்சம் சாதகமாக இருக்குது. வர்ற கஷ்டம் கூட பனி மாதிரி நீங்கிறதுக்கான நேரம் தான். ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டா போதும், மற்றபடி பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்குறப்ப தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலனை உங்களுக்கு தரும், எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய சாதகம் தாங்க. மனசுல தான் ஏக்கம். சுற்றி 4 பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தனிமை இருக்குது. நமக்குன்னு வந்து நிற்க யாரும் இல்லைன்னு ஒரு விரக்தியான மனநிலைமை அடிக்கடி வந்து போகுது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா மனசு ஒரு நிலையில் இல்லாமல் அளவாயுது. சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப யோசித்து மண்டையை குழப்பிக்கிறாங்க. மனசில் இருக்கிற பாரம் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சின்னதாக சொன்னால் கூட டக்குன்னு கோபம் வந்துடுதா, அப்புறம் தேவையில்லாமல் கோபப்படுறதுன்னு தனியாக உட்காந்து வருத்தப்படவும் செய்கிறாங்க. அந்த கோபத்தால் பாதிப்பும் சந்திக்கிறாங்க. இப்போ ராகுவும் கேதுவும் இருக்கிற நிலை வச்சு பார்த்தா பெரிய நிம்மதி கொடுக்கலைங்க. இந்த நேரம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்குது. முக்கியமாக பண நெருக்கடி, தொழிலில் மந்தமான சூழ்நிலை ரொம்ப பாதிக்குது. கைக்கு வர்ற காசு வாய் கெட்டலைங்கிற கதையாக தான் வர்ற வருமானம் அப்படியே செலவாகுது. மனசு ஆளக்கூடிய சந்திரன் வர போதாக்குறைக்கு அஷ்டமஸ்தானம் லாபஸ்தானம் மாறி மாறி வராரு. மனசுல தேவையில்லாத பயம், நாளைக்கு நம்ம பொழப்பு என்னாகுமோ, குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகுமோன்னு ஒரு பக்கம் கவலை தூங்க விடாமல் பண்ணினாலும் மனசுல ஒரு உத்வேகம் இருக்குதுங்க. எப்படி நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த சாதனையை மட்டும் விடாமல், அந்த உத்வேகத்தை மட்டும் விடாமல் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், இந்த நேரம் பாதிப்பில்லை. படுத்தா உடனே தூக்கிட்டு இருந்தவங்களுக்கு சரியாக போய் தூக்கம் இல்லை. மனசில் எதோ நினைவு ஓடிக்கிட்டே இருக்குது, நடுக்கடலை தத்தளிக்கிற மாதிரி. இதனாலே பகலில் உடம்புல அசதியாயிருது. நெஞ்சரிச்சல், அஜீர்ணம், குடல் சம்மந்தப்பட்ட சூட்டு பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுக்கும். உடம்புல பித்தம் கூடி வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கை கால் வளைச்சல், நரம்பு இழுக்கிறது, இந்த முட்டி வலி இதெல்லாம் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் கவனம் கொடுக்க பாருங்கள். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ஆடி மாதம் மன அமைதி கிடைக்க உங்கள் ஊரில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ, முக்கியமாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. சனிக்கிழமை அன்னைக்கு ராகு கேதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மனசில் இருக்கிற பாரம் பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இந்த நேரத்தில் ஆடி மாதத்தில் நிறைய சாதகமாகவும் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் இருக்குதுல்ல, இது குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு எல்லாமே குறைக்கும். கடந்த காலத்தில் உங்களை குறை சொல்லி பேசினவங்க உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது திறமையை புரிஞ்சுக்காமல் பேசினவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். கை நழுவு போன நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் சம்பந்தமாக இந்த மாதம் எல்லாமே நல்ல விஷயம் தேடி வரதுக்கான நேரம் தான். பண நெருக்கடி ஓரளவுக்கு குறைஞ்சி குடும்ப தேவை பூர்த்தி ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் தான். என்ன ஒன்று, சூரியனும் குருவும் அஷ்டம சஞ்சாரம் இருக்கிறாங்க. குடும்பஸ்தானத்தை பார்வை இருக்கிறதால எங்கே போனாலும் தேவையில்லாத வாக்குவாதம், கடுமையான பேச்சு குடும்பத்தில் மன அழுத்தத்தை, ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும். அதனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்திலும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவங்க காரியத்தில் பொறுப்பேற்றுக்கிறதோ இந்த நேரம் தவிர்த்துக்கு பாருங்க. அஷ்டம சூரியன் உடம்பு உபாதையை கொஞ்சம் தருவாங்க. அதனால உணவு விஷயத்துல ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. எதிர்பார்க்காம சில சம்பவம் நடக்கும், மனக்கசப்பு வரும். கடன் எல்லாம் சுமையா நினைக்காம கொஞ்சம் எந்த வேலையா இருந்தாலும் ரசிச்சு வேலை பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் அப்படியே மாறுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லைதான். பஞ்சாயத்து எல்லாமே தீர்த்துக்கான நேரம். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த கோர்ட்டு கேஸு, இந்த நிலபுல விவகாரம், ஊர் பஞ்சாயத்து இதெல்லாமே இந்த மாதம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை நம்ம கொடுத்து தொலைக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எங்கிருந்தாவது கை மாத்தா காசோ புது வருமானமோ கடனை அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். உங்களை மதிக்காமல் இவனால் என்ன முடியும் அப்படின்னு ஏளனமாக பேசுனாங்க பார்த்தீங்களா சொந்தக்காரங்க மத்தியில், இனி உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நல்ல காலம்தான். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மந்தமான நிலைமை மாறுது, ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி. ஆனால் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் குடும்பத்தில் முக்கியமாக யாகாவாராயினும் நாகாக்கம்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு கோபமும் அவசரமான பேச்சும் தான் பெரிய எதிரியாக அமைஞ்சிரும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் எகிரி பேசாமல் வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடம்பு அசதி, காய்ச்சல், கைகால் வலி இல்லைன்னா வயிற்று வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நினச்ச இடத்துல சாப்பிடக்கூடாது. உடம்புல சின்னதாக தொந்தரவுனாலும் உடனே டாக்டர் பார்த்துக்குங்க. முக்கியமாக மற்றவங்க காரியத்தில் தலையிடக்கூடாது. ரொம்ப நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி போயிடுறது பரவாயில்ல. யாருக்கும் போய் பஞ்சாயத்து பண்ணுறதோ மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ வச்சுக்க வேண்டாம். அது வம்பில் கொண்டுட்டு போய் விட்டுருந்த நேரம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. புதுசாக ஏதாச்சும் செய்யலாமான்னா பெருசாக முதலீடு செஞ்சு கடை வைக்கிறது புது தொழில் ஆரம்பிக்கிறது அந்த நேரம் வேண்டாம். வண்டி வாங்கணும்னு நினச்சா கூட இருக்கிறத வச்சு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் பட்டி பார்த்திக்கிறது பரவாயில்லைங்க. தொழிலெல்லாம் புதுசாக இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஆனால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் இதெல்லாம் அருமையாக இருக்குது. உடம்புல தான் அந்த நெஞ்செரிச்சல், உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காய்ச்சல்லாம் வரலாம். பத்தியமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்துலலாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்னதாக மனஸ்தாபம் வருங்க. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல, அதை மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி வாழ்க்கை துணைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. குழந்தைகளில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. கேட்குற பொருளை நீங்கள் வாங்கி தரலாம் கொஞ்சம் கோச்சுக்கோங்க. குழந்தைங்க அவங்களோட உடம்புல கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க, அசதி தெரியலாம். சாயங்கால நேரத்தில் அவங்கள வெளியில் விளையாட அனுப்புறப்ப கொஞ்சம் பத்திரமா பார்த்து அனுப்புங்க. மற்றபடி பரவாயில்ல. பகை மாறுது, ஆனால் சொந்த பந்த வழியில் பகையெல்லாம் மாறுது. ஆனால் சண்டைக்கு கொஞ்சம் வருவாங்க, கொஞ்சம் பார்த்துருங்க. பகைவன் கூட பங்காளி ஆகலாம், ஆனால் சொந்தக்காரங்க கூட சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த சொந்தக்காரங்க இப்போ தான் தேடி வருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டு ரகசியத்தையோ பண விஷயத்தையோ ஓப்பனாக பேசக்கூடாது. சொந்த பந்தத்தில் வயசானவங்களுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்னதாக உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குது. மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இந்த ஆடி மாதம் ஒன்றும் இல்லை. புதுசாக முயற்சி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறத கெட்டியை பிடிச்சிக்கிட்டாலே அருமையாக இருக்குது. இந்த வர்ற ஆவணி மாதம்லாம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையறதுக்கான ஒரு நேரம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்குள்ள இந்த மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரம் வருங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் சுமாரான பலன் சொன்னாலும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தோட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பலன் மாறுபடும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிபதியே கேது பகவான் தான். இந்த நேரம் என்னன்னா கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசணும், நல்லதை நினைக்கணும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த இந்த நிலபுல விவகாரம், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் உங்கள் விடாமுயற்சியால் ஒரு முடிவுக்கு வரும். மனசில் இருந்த இடம் புரியாத பயம் போய் தைரியம் கூடும். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். தாடா விட்டாலும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க விஷயத்தில் தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. நீங்கள் இந்த வாரத்துல எல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிறது பரவாயில்ல. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதி. இந்த நேரம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு நடக்கும், பணப்புழக்கம் பரவாயில்ல. குழந்தைகளுடைய படிப்பு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆடம்பர செலவு குறைச்சிக்கிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும், விட்டு கொடுத்து போகிறது பரவாயில்ல. வண்டி வாகனத்தில் போகும்போது வேகம் வேண்டாம். நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிடுங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் உங்களுக்கு அதிபதி சூரிய பகவான். அதனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம், தள்ளி போன அரசாங்க காரியம் சலுகையெல்லாம் கிடைக்கும். தந்தை வழியில் இருந்த மனசாபம் போகுது. பூர்வீக சொத்து விவகாரம் நல்லபடியாக இருக்கும். அஷ்டமத்தில் சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதால உடம்புல உஷ்ணம், கண் எரிச்சல், பித்த வெடிப்பு மாதிரி உடம்பு உபாதை வரலாம். அரசாங்க வரி இந்த பில் எதையும் கட்டாமல் பாக்கி வைக்காதீங்க. கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. மற்றபடி பாதிப்பு இல்லை. நீங்கள் இந்த வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான பலன் இருக்குது.
மனசு குழப்பமாக இருக்குது, உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அது உங்கள் தலைக்கு நேராக 3 வாட்டி, அப்புறம் வலப்பக்கம் 3 வாட்டி, இடப்பக்கம் 3 வாட்டி சுற்றி அந்த பழத்தை 2ஆக கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு குங்குமத்தை தடவி வீட்டுக்கு வெளியில் 4 ரோடு ஊடுற இடத்துல இல்லை யாரும் மிதிக்காத இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து கை கால் கழுவிடுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையில்லாத சண்டை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு இந்த ஆடி மாதம் முழுக்க தினமும் காலையில் ஒரு செம்பு தண்ணியில் 4 வேப்பிலை போட்டு வச்சுடுங்க. சாயங்காலம் ஆனது அந்த தண்ணி வீடு முழுக்க அம்மனே கதின்னு நினச்சி தெளிச்சு விடுங்க. மிச்சம் இருக்கிற வேப்பிலையை வீட்டு வாசப்படியில் சொருகி வைங்க. வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி வம்பு தும்பு வாசப்படி தாண்டி உள்ளே வராது. லட்சுமி கடாட்சம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மறக்காமல் இந்த ஆடி மாதம் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கெல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சி சக்கரை பொங்கலோ கேழ்வரகு கூழோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எல்லாமே எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்கும், எந்த மாதிரியான விஷயம் சாதகமாக இருக்கும், எதெல்லாம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது, செய்ய வேண்டிய வழிபாடுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிடுங்க. நன்றி நண்பர்களே.